India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். ராஜாவை தடுக்கல, எதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தீங்க? பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு பாருங்கப்பா. நீங்க எதுக்கு எதுவும் சொல்லல? அவன் என்ன அழைச்சிட்டாப்பா. முதல்ல அம்மாவை கொண்டாங்க, மனசாட்சி இல்லாம அம்மாவை கொண்டுட்டு இப்ப என்னோட வாழ்க்கையவோ அழிச்சிட்டாங்க. நீங்க எதுக்குப்பா எதுவும் சொல்லல? இதெல்லாம் பண்ண பாவத்தோட பலன், எல்லாம் என்னுடைய கர்ம பலன். நான் தான் உன் அம்மாவை கொலை பண்ணேன். நான் தான் அவளை கொலை பண்ணேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் அப்பா எப்பவும் என்னை விட உன் அம்மாவை தான் ரொம்ப வசதியாக பார்ப்பாரு. என்னை எப்பவும் அவன் முன்னாடி குறைச்சி பேசுவார். நான் அப்படியே குறுகி போய் நிற்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் முன்னாடி என்ன மட்டம் தட்டிய பேசிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒன்று பண்ணாரு. பவரா பாட்டு கூட உன் அம்மா பேரில் பண்ணாரு. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அவன் முன்னாடி கையாந்து நிற்க வேண்டியதாச்சு, பிச்சைக்கார மாதிரி. அடங்கி போயிருந்தேன், ஒரு கோழை மாதிரி. எல்லாம் இருந்தும் நான் ஒரு ஏழை மாதிரி தான். ஏன் அவளை நான் கொல்ல மாட்டேன்? ஏன் கொல்ல மாட்டேன்? நான் தான் அந்த பூட்டை. நான் வேணும்னு தான் அந்த தண்ணியை கீழே கொட்டினேன். அவள் தண்ணி எடுக்க வெளியே போனா தானே என்னால் அவளை கொல்ல முடியும். தண்ணி 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 தண்டை வந்து போச்சு. உயிரை போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப தாகமாக இருக்கு. தண்ணி தண்ணி. அந்த ரமேஷ் வேறு சண்டை போட்டுட்டு இருந்தான். போதும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த சண்டையை நான் பயன்படுத்திக்கிட்டு
ஒரு திட்டம் போட்டேன். அந்த பழைய ரமேஷ் மேலே போடலான்னு பார்த்தா, ஆனால் ஏன் கட்ட நேரம் ராஜா என்னை பார்த்துட்டான். மாமாவா சித்தியை கொண்டாரு? நான் சொல்லட்டுமா? சித்தப்பா, நான் பார்த்துட்டு நீங்க சித்தியை கொன்னத. அப்படின்னா சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஒரே வழிதான் இருக்கு தப்பிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இப்ப இந்த வீட்டுல பாதி எப்படியும் எங்க அக்கா பேருக்கு தான் வரப்போகுது. அதனால ரேகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவ அதுக்கு அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்துங்க. எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் சாட்சியா இருக்கணும். உங்க முன்னாடி தான் நான் அவளை ஏத்துப்பேன். அப்பதான் நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு முழுசா எங்க அக்கா பேருக்கு வந்து சேரும். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. எதுக்குப்பா? எதுக்கு? ராஜாவும் அவளோட அக்காவும் ராஜா, நான் உன்னை விடவே மாட்டேன். பாத்தியா ராஜா, எல்லாம் சரியாயிடுச்சு. ஓ மாமா ஜெயில இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. அதோட போலீஸுக்கு அந்த பூட்டுல கொலைகாரனோட கைரேகை கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேனேக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு. பாத்தீங்களா, இப்ப போலீஸுக்கு பூட்டுல சித்தப்பாவோட கைரேகை கிடைச்சிருச்சு. இப்ப போலீஸ் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அதோட ரேகாவும் தப்பிச்சிட்டா. அது மட்டுமா, எங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீடு பூராவும் உனக்கு தான் சொந்தம். அது சரி, இந்த மாமா எங்க போனாரு? உங்க மாமா வெளியில போயிருக்காரு தண்ணி எடுத்துக்கிட்டு வரதுக்கு. அப்படியா? சரி சரி. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுக்கா. நம்ம பிளான் உண்மையாவே சூப்பர் தான். அது என்னமோ உண்மைதான்டா. அண்ணா! கான்ஸ்டபிள், கூட்டு போங்க எல்லாரையும். குற்றம் செய்யறவனை விட குற்றம் செய்ய தூண்டுறவன் தான் பெரிய குற்றவாளி. நண்பர்களே, ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றத்துக்கு பதிலடி குற்றமாய் இருக்கக்கூடாது. ரேகாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நினைச்சிருந்தா கொஞ்சம் நிதானமா தெளிவா வேலை பார்த்து போலீஸ் மற்றும் சட்டத்தோட உதவியை நாடிருக்கலாம். ஆனா அப்படி அவ பண்ணாம குற்றத்தோட பாதையை தேர்ந்தெடுத்தா. அதுவே ஆபத்தா முடிஞ்சிருச்சு.
ஆனா போலீஸோட கடுமையான விசாரணைக்கு அப்புறம் விமலாவும் ராஜாவும் கூட தங்கள் குற்றங்களை ஒத்துக்கிட்டாங்க. அதோட சுரேந்தரையும் தன்னுடைய மனைவியை கொன்ன குற்றத்தின் பேரில் கைது பண்ணாங்க. ஒருவேளை இந்த குடும்பத்துல பொறாமை, கோபம், பாக பிரிவினை எல்லாம் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஹேண்ட் பம்புக்கு ரத்த தாகம் எடுத்திருக்காது. மாறா எல்லாருடைய தாகத்தையும் தணிச்சிருக்கும். இருக்கு. இத்துடன் நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் சந்திக்கிறேன். குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுற மனக்கசப்பு மற்றும் குற்றங்கள்ல இருந்து உங்களை அலர்ட் பண்ண, அதோட சரியான பாதையை காட்டுற ஒரு உண்மை கதையோடு. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.